கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பொய் சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக துணிகரமாக நிற்கிறவர்களுக்கு கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட்டே ஆக வேண்டும். அப்போஸ்தல காலங்களில் அது வெளிப்பட்டது. எனவேதான் சபையானது அன்றைக்கு மேன்மையாக இருந்தது. சபையை பார்த்து உலகம் பயந்தது. சபையை பார்த்து ராஜாக்கள் பயந்தார்கள். ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல. நாம் என்ன தெரியுமா ஆயிட்டோம்? கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாக இருப்பதற்கு பதிலாக அவர்களுக்கும் சோப்பு போடுகிறவர்களாக மாறிட்டோம். நிறைய இடங்கள்ல ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நம் ஜீவ வாசனை உண்மை. அதே சமயத்தில் நாங்கள் தேவனுடையவர்கள், நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள், நாங்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், அவருடைய பிரதிநிதியாக நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஒரு சிலர் கேட்கிறது உண்டு, ஐயா நம்மலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆனால் ஏன் இன்னும் வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிறோம்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் சில நேரங்களில் நல்ல துணி கூட போட முடியல, நல்ல வசதியா இருக்க முடியல? உலகத்தாருடைய மேன்மைகளை பாருங்கள், நம்முடைய நிலைமையை பாருங்க, இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோமே ஏயா? ஐயா நான் ராஜா, கர்த்தர் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த ராஜ அபிஷேகம் என்கிட்ட இருக்கிறது. ஆனா சிங்காசனத்துக்கு நான் இன்னும் போகல. தாவீதை போல கொஞ்ச நாள் வனாந்தரத்தில் என்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நாட்கள் வரும், காலங்கள் வரும், வரும்போது நான் ராஜாவாக நிற்பேன், ராஜாத்தியாக நிற்பேன். கர்த்தர் என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, அழைத்திருக்கிறாரோ, அந்த மேன்மையை நான் சுதந்தரிப்பேன். நான் சவுல் அல்ல, நான் தாவீது. ஒரே நாள்ல சவுலை ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்தினார். சிங்காசனத்தில் கொண்டு போய் அமர வைத்தார். அந்த சிங்காசனத்தை பாதுகாக்க அவனுக்கு தெரியவில்லை. அந்த ராஜ்ய மேன்மையை காத்து கொள்வதற்கு அவனுக்கு தெரியவில்லை. ஒரே நாள்ல எடுத்து அவங்க மேல வச்சதுனால எல்லாத்தையும் இழந்து போனான். கர்த்தர் பார்த்தாரு, தாவீதையும் ஒரே நாள்ல கொண்டு போய் சிங்காசனத்துல வச்சா இவனும் இழந்து போயிருவான். இவனுக்கு ட்ரைனிங் கொடு, இவனுக்கு ட்ரைனிங் கொடு. நான் யோசித்து பார்த்தேன். திடீர்னு பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாஸ்டர் ஒரே மாசத்துல ஒரு 5 லட்சம் ஆத்துமாக்களை உங்ககிட்ட கொடுத்தா ஹேண்டில் பண்ண முடியுமா பாஸ்டர்? பிரசங்கம் ஓடாது. 5 லட்சம் பேரை நமக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு பேசுங்கன்னு சொன்னா பிரசங்கம் ஓடாது. நீங்க 1.5 மணி நேரம் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போனா 1/4 மணி நேரத்துல பிரசங்கம் முடிஞ்சிடும். கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியாது. கர்த்தர் என்னை அழைச்சது அந்த மேன்மைக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. ஆனா இப்போ உடனே கொடுத்துட்டா என்னால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. சோ என்னை கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்றுவித்து என்னுடைய கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளை வரும்போது அந்த சிங்காசனத்தில் என்னை தேவன் அமர பண்ணுவார். இந்த கனவு எல்லாருக்கும் உண்டு, இந்த தரிசனம் உண்டு, இந்த ஆசை உண்டு. இந்த பெரிய கனவுகளோடு ஆசைகளோடு எப்படி எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் ஆசைகளோடு கனவுகளோடு புறப்பட்டார்களோ. என்ன கனவு இஸ்ரவேலர்களுக்கு? பாலும் தேனும். அங்கு ராட்சதர்கள் இருக்கிறாங்க. சொன்னாரா ஆண்டவர்? சொன்னா தெரிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம கூட தான் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஊழியத்தில் இப்படிலாம் காரி துப்புவாங்கடா, நீ தொடச்சி போட்டு உட்கார்ந்துருக்கோன்னு நம்மகிட்ட சொல்லி இருந்தா கரெக்ட். அப்போல்லாம் என்ன சொன்னாரு? நீ என் ஊழியக்காரன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். சொன்ன உடனே கிளம்பிட்டோம்ல, மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு போடா உலக வேலை வேண்டாம், கர்த்தர் என்னை அழைச்சிட்டாரு, நான் கர்த்தருக்காக ஓட போறேன். உள்ள வந்து லாக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இப்ப கலப்பையில கை வச்சுட்டோம், முடியலையா, முடியல. யாருகிட்டயாவது ஷேர் பண்ண முடியுமா? பக்கத்துல கிட்ட பாஸ்டர்ட்ட ஷேர் பண்ணா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் சர்ச்சில் நம்ம தான் பிரசங்க தலைப்பு. உண்மைதானே? யாருகிட்டையும் சொல்ல முடியல. வீட்டுல ஒய்ஃப் கிட்ட சொன்னா மரியாதை இருக்காது. யாருகிட்டையும் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டு ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை, நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படின்ன மாதிரி நான் சிறைக்குள்ள கட்டுக்குள்ள பிரச்சனைக்குள்ள, ஆனா உள்ளே ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே என்னுடைய கனவுகள் நிறைவேறும், என்னுடைய தரிசனங்கள் நிறைவேறும், அந்த மேன்மையை நான் சுதந்தரிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய 3 காரியங்கள், ஆண்டவர் சொன்ன 3 காரியங்கள். ஃபர்ஸ்ட், இவ்வளவு ஒரு கனவுகளோடு ஊழியத்திற்கு புறப்பட்ட a great all time greatest pastor மோசே என்கிற பாஸ்டர்.
20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் மோசே சபையில எத்தனை பேர்? 6 லட்சம் பேர். அப்போ டோட்டலா கவனிச்சு பார்த்தா மோசே என்கிற முதல் பாஸ்டருடைய சபையில கிட்டத்தட்ட என்னுடைய அறிவுக்கு தகுந்தபடி ஒரு 15 லட்சம் பேராது இருந்திருப்பாங்க. 15 லட்சம் பேர் கொண்ட சபையை ஆண்டவர் மோசேயின் இடத்திலே கொடுத்தார். மோசேட்ட கொடுத்து, மோசே 15 லட்சம் பேர் இருக்கிற சபையை உன்கிட்ட கொடுத்து இருக்கிறேன், உனக்கு பார் என்னுடைய அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறேன், என்னுடைய அடையாளங்களை கொடுத்து இருக்கிறேன். இந்த 15 லட்சம் பேரை கொண்டு போய் நீ கானானுக்குள்ள சேர்த்துடணும், பரலோகத்துல சேர்த்துடணும். இதுதான் உன்னுடைய வேலை. இதுக்காக மேக ஸ்தம்பத்துல நான் வருவேன், அக்கினி ஸ்தம்பத்துல நான் வருவேன். நீ என்ன சொன்னாலும் நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்பேன். தவளை போகணும்னு சொல்றியா, போக பண்ணிடுவேன். வெட்டுக்கிளி போகணும்னு சொல்றியா, போக பண்ணிடுவேன். உன் வார்த்தையின்படியெல்லாம் நான் செய்வேன். நீ 15 லட்சம் பேரையும் பரலோகம் கொண்டு போய் சேர்த்துடணும். The greatest church. பெரிய கனவு மோசேக்கு. கனவுகளோடு பயணத்தை தொடங்கினான். ஆனால் மோசே சபையில பரலோகம் போய் சேர்ந்தது 2 பேர். மோசே சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை. மோசேயினுடைய சபை விழுந்து போனது, மோசேயினுடைய சபை தோற்று போனது. சபைதான் தோத்து போச்சு. மோசையாவது ஜெயிச்சிருப்பானு பார்த்தா மோசையும் தோத்து போயிட்டான். பார்க்க முடிந்தது, உள்ள போக முடியல. அழைக்க பெற்றவன் தான், அதிகாரம் பெற்றவன் தான், அபிஷேகம் பெற்றவன் தான். இப்படி மோசே தோற்று போனதற்கு நிறைய காரணங்களை நம்மாலே ஆராய முடியும். இப்போ நான் லைட்டா கொளுத்தி போட்டிருக்கிறேன். இனிமே மோசேயினுடைய சபை அப்படின்ற கோணத்துல நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சபை தோற்று போனதற்கான காரணங்களை நீங்க நிறைய கண்டுபிடிக்க முடியும், நிறைய லிஸ்ட் போட முடியும். அந்த காரியங்கள்லாம் ஒருவேளை நம்முடைய சபையில இருந்தா கடைசியா நம்முடைய சபையினுடைய நிலைமையும் மோசேயினுடைய சபையை போல மாறலாம். அதற்கு கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல பவுல் எழுதுறார் இல்லையா, அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, அவர்கள் எல்லாம் இப்படி மாறினார்கள். இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? கடைசி காலத்திலே வாழுகிற நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக, எக்ஸாம்பிள்ஸாக சம்பவித்தது உங்களுக்கும் இது நேரிடலாம். சோ இவைகளை நாம் தியானித்துக் கொள்ளலாம். ஆனா அந்த சபையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நான் பேசாம, நம்ம எல்லாரும் தலைவர்களாக இருக்கிறதுனால, ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுனால, தலைமையில என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு அதை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். மோசேயின் இடத்தில் இருந்த ஒரு பிரச்சனை என்ன, ஏன் மோசேக்கு இப்படிப்பட்ட காரியம் சம்பவித்தது? யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. அதனால நான் உங்களுக்கு டைரக்டா காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அழைப்பு பெற்ற மோசே, அழைப்பு பெற்ற மோசே, அனுப்பப்படாத மோசே தேவனுடைய ஊழியத்தை தொடங்கினான், தோல்வியை சந்தித்தான். எங்க? அரண்மனையில் இருக்கும்போது. ஒரு எகிப்தியன் எபிரேயன் சண்டை போட்டான், எகிப்தியனை வெட்டினான், மணலிலே புதைத்து போட்டான். அப்போஸ்தலரை வாசிக்கிறோம், தன்னுடைய கையினாலே தேவன் அவர்களுக்கு இரட்சிப்பை தந்தருளுவார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அறிந்து கொள்ளவில்லை. ஊழியம் தான் ஆரம்பிச்சான். அதுல மோசேக்கு ஃபெயிலியர். என்ன காரணம்? அழைப்பு இருந்துச்சு, ஆனா தேவனுடைய நேரம் அதுவல்ல. கர்த்தர் அவன் அனுப்பல, அழைச்சு வச்சிருந்தார். ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுத்து வச்சிருப்பாங்க, பெஞ்சில் உட்கார வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இவர் அழைக்கப்பட்ட உடனே நானும் போய் ஒர்க் பண்ணுவேன்னு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்து நோண்ட ஆரம்பிச்சார்னா கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளிடுவாங்க. அதே போல மோசே ஆரம்பிச்சார், மீறி போயிட்டாரு, கொஞ்சம் அவசரமா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆத்துமாக்கள்லாம் கண்ணெதிர அழியுது, எப்படியா நான் சும்மா இருக்க முடியும்னு ஓடிச்சாரோ என்னமோ தெரியல, ஓடிட்டாரு. கடைசியா மோசேனுடைய நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஒரு பூசாரி வீட்டில் போய், மீதியானியருடைய ஆசாரியன் தானே, ஹலோ
மீதியானுடைய ஆசாரியன்னா யாரு? ஒரு பூசாரி வீட்டில் போய் பூசாரிக்கு மருமகனாகி பூசாரியினுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு பூசாரிக்கு வேலைக்காரன் ஆயிட்டான். யாரு வேலைக்கு? எந்த வேலைக்காரன்? நிலைமை பார்த்தீங்களா? ஒரு சின்ன விஷயம் தான், அழைப்பு இருந்துச்சு, அழைச்சிருந்தார், கொஞ்சம் அவசரப்பட்டதுனால அவனுடைய நிலைமை அப்படி போச்சு. ஆனா வசனத்தை கவனிச்சீங்கன்னா தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைத்த தேவன் விட்டுறல. சரி தப்பு பண்ணிட்டப்பா, அப்படி விடுறதுனால எனக்கு என்ன லாபம்? ஆரன் பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஐயா கீழே தள்ளுறதுனால என்னையா கிடைக்குது? அது மேட்டர் இல்ல ஐயா, கீழே விழுந்த எத்தனை பேரை தூக்கி நிறுத்துறோன்றதான் மேட்ரு. அப்போ ஒருத்தன் செத்து போறான், ஒருத்தன் விழுந்து போறான், ஒருத்தன் அழிஞ்சு போறான், அவனை அப்படி விட்டுறதுனால தேவனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா அவனை தூக்கி நிறுத்துறாரு பாருங்களேன், அங்கதான் விஷயமே இருக்கு. அப்ப கர்த்தர் அவனை விட்டுறல, அவன் எங்க இருந்தானோ அங்கே போயிட்டாரு தேடி. ஏன்னா அவருடைய டைம் வந்துடுச்சு இல்ல. அவருடைய டைம் வரும்போது யாரையுமே விட மாட்டார். அந்த இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன்கிட்ட பேசுறார். இவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரவேலர்கள் நம்ப மாட்டாங்க. அற்புதம்லாம் செய்ய சொல்றார். கையை போடு, மடியில போடு, ஏடு, கோலை போடு, பிடி, எல்லாம் சொல்லிட்டார். சொல்லிட்டு போ, நீ போய் பார்வோன்ட்ட பேசு சொல்றான். மந்த நாவு திக்கு வாய். சொல்றாரு, டேய் நான் தானடா வாயெல்லாம் உண்டாக்குனேன். டேய் மோசே, நான் தானே வாயை உண்டாக்குனேன், உன் வாயோட இருந்து நான் பேசுவேன், நீ போ. நான் மாட்டேன், நான் போக மாட்டேன். என்னோடு கூட எனக்கு துணையாக அனுப்புறதுக்கு யாராவது உமக்கு சித்தமானவங்களை என் கூட அனுப்பும். அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி ஆரோனை கொடுத்தார். நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம பார்க்கலாமே. அப்ப ஆரோன் தேவனுடைய பரிபூரண சித்தத்தின்படி மோசேக்கு கொடுக்கப்பட்டானா, இல்லைன்னா மோசேயினுடைய வற்புறுத்துதலின்படி கொடுக்க வைக்கப்பட்டானா? வற்புறுத்துதலின்படி கொடுக்க வைக்கப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாணமாக்கினான். கர்த்தர் எகிப்தியர்களிடத்திலிருந்ததெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போட்டு அழகு பார்த்தார். காதல கையிலெல்லாம் போட்டு அழகு பார்த்தார். நீங்கள் இவ்விதமாக எகிப்தியர்களை கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்னார். அழகு பார்த்தார். ஆனா இவன் என்ன செஞ்சான்னா அதை எல்லாத்தையும் உறிஞ்சி, கர்த்தர் எதையெல்லாம் போட்டாரோ அதை எல்லாத்தையும் உறிஞ்சி அதுல ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு கர்த்தருக்கு பண்டிகை நீ வச்சு ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு கலட்டி நிர்வாணமாக்கி சபை அழிந்து போகிறதற்கு காரணமாகிவிட்டான் அசிஸ்டன்ட் பாஸ்டர். நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு, நானும் பண்ணியிருக்கேன் இந்த தப்பை. நமக்கு கர்த்தர் சில வேலைகளை தரும்போது, சில பொறுப்புகளை தரும்போது, அந்த பொறுப்புகள் நம்மால செய்ய முடிகிறதா இருக்குமா, செய்ய முடியாததா இருக்குமா? செய்ய முடியாததா தான் இருக்கும். நம்மளால செய்ய முடிகிற பொறுப்பை கர்த்தர் தர்றதுக்கு கர்த்தர் நமக்கு தேவையில்லையே, அதை நம்மளே செஞ்சுட்டு போயிடலாமே. நம்மளால செய்ய முடியாத ஒரு பெரிய பர்வதத்தை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இந்த பர்வதத்தை உடைச்சு ரோடு போட்டு என் மக்கள் அந்த பக்கம் கூட்டிட்டு போன்றாரு. ஐயா வெறும் கையா இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பர்வதம், இவ்வளோ பெரிய பர்வதத்தை, இவ்வளோ பெரிய மலையை உடைச்சு ரோடு போடுறதுக்கு நான் என்ன செய்யறது? அப்போ எனக்கு 4 பேர் தேவையில்லையா? என்னால எப்படி போக முடியும்? அங்க சிங்கம் இருக்குது, கரடி இருக்கு, அந்த ஊருக்குள்ள எப்படி போக முடியும்? அந்த ஊருக்குள்ள இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. இவ்வளோ பெரிய வேலை எப்படி செய்ய முடியும்? அப்ப 4 பேர் வேணுமே ஆண்டவரே, 4 பேர் வேணும், 4 பேர் வேணும், 4 பேர் வேணும். எனக்கு சப்போர்ட்டா யாரையாவது தாங்க, யாரையாவது தாங்க. கர்த்தர் 2 பேரை கொடுப்பார். அந்த 2 பேர் நமக்கு வலது கையா இருப்பாங்க. ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுவாங்க, டெக்னிக்கலி சப்போர்ட் பண்ணுவாங்க, பிசிக்கலி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கடைசியா நம்மளை அள வைக்கிறது, ஹலோ, வந்து லாஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டு போறான் பாருங்க, அவன் நம்மளை அள வச்சா நமக்கு பெயினே இருக்காது.
ஆனா ஜெபிக்க தெரியாம வருவான். அவனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து, பாட கற்றுக் கொடுத்து, ஆராதிக்க கற்றுக் கொடுத்து, பிரசங்கிக்க கற்றுக் கொடுத்து, எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து நமக்கு உதவியா வச்சிருப்போம் பாத்தீங்களா? நம்பி இவன் தான் கடைசியா பார்த்தா நாம கட்டி காத்த சபையில பாதி பேரை கூட்டிட்டு போயிடுவான். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுக்கு ஆரோன் யாரு? மோசேக்கு கூட பிறந்த அண்ணன். மலையின் மேல கூப்பிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கிறதுக்கு. இதே ஆரோனுக்கு டிசைன் பண்றதுக்கு, ட்ரெஸ் டிசைன் பண்றதுக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு, ஆரோனை மேன்மைப்படுத்துறதுக்காக டிஸ்கஷன் நடத்துறதுக்கு கர்த்தர் மோசே மலையில கூப்பிட்டுருக்கிறார். இவன் மலையில போறான். போகும்போது சொல்லிட்டு போறான், ஐயா தேவன் எனக்கு கொடுத்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கிறார். யாரு? ஆரோன். நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, நான் வர்றதுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா யாரை பாருங்க? எப்பவுமே நம்மளை பார்க்க முடியாது இல்லையா? நமக்கு வேலை இருக்கும், எங்கேயாவது வெளியில போயிடுவோம், ஊழிய வேலையா போயிருப்போம். அப்ப நாம இல்லாத இடத்துல யாராவது ஒருத்தர் நம்ம சபையை கவனிக்கணும், நம்ம வேலைகளை செய்யணும். அப்படி யாராவது ஒருத்தர் வச்சிருப்போம். வச்சுட்டு போறார் மோசே, இந்த ஆரோனை பாருங்கன்னு சொல்லி. சபையில ஒரு பிரச்சனை வருது. வந்த உடனே எல்லாரும் ஆரோன்ட்ட வராங்க. ஐயா மோசே தான் காட்டினாரு உங்ககிட்ட, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க. அந்த பிரச்சனையை அவனால ஹேண்டில் பண்ண முடியல. மோசேயை கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு சபையை நான் அழிச்சு போட்டுருவேன், ஒருத்தரையும் பரலோகத்துக்கு கூப்பிட மாட்டேன். மோசே சொல்றான், என் மக்கள் வரலன்னா நான் வரமாட்டேன் பரலோகத்துக்கு, என் பேரை கிறுக்கிருங்க, எனக்கு உயிரே என் ஜனம்தான்யா. தேவனாலே அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் நின்றவன் ஜனங்களுக்காக உயிரை விடுவதற்கு துணிந்து விட்டான். சுய விருப்பத்தின்படி ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டவன் சபையை சிதறடித்து விட்டான். கிதியோனை பாருங்க. என் கோத்திரம் சின்ன கோத்திரம், ப்ராஜெக்ட் பெருசு. கோத்திரத்தில் என் குடும்பம் சின்ன குடும்பம், என் குடும்பத்திலே நான் சின்னவன், எப்படியா போக முடியும்? அவர் சொன்னார், நல்லா ஒன்று அனுப்புறேன், நீ போ. இல்ல வேற யாரையாவது என் கூட அனுப்புங்க கேட்டானா? இல்ல, அவர் சொன்னாரு, நான் அனுப்புறேன், நீ போ, அவ்வளவுதான். நமக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது, நம்ம நெற்றியில ஒரு அதிகாரம் இருக்கிறது. சாதாரணமா நாம சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் நிலைப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். அதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்ல, சாதாரணமா நம்ம பேசுவோம், அந்த வார்த்தைகள்லாம் நடக்கும். விசுவாசிகள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத விசுவாசிகள் ஊழியக்காரர் மட்டும் தானே இருக்கிறீங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத விசுவாசிகள் அந்த காரியங்களை நடந்த உடனே இருந்து சாட்சி சொல்லுவாங்க, ஐயா சொன்னாரு அப்படியே நடந்துட்டு. உடனே நம்மலாம் தீர்க்கதரிசிகள் நினைச்சு கூடாது. நம்மலாம் தீர்க்கதரிசிகள்ல அந்த விசுவாசியை ஆறுதல் படுத்துறதுக்காக, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம ஃப்ளோல சாதாரணமா சொல்லியிருப்போம். ஆனா நம்மளை அழைச்சார் பாத்தீங்களா ஒருத்தர், இவர் என்ன செய்யறாரா? நம்முடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறார். என் ஊழியக்காரன் சொல்லிட்டான், அது நடக்கணும், அதை நிலைப்படுத்துகிறார். நிலைப்படுத்தி நம்மை கனப்படுத்துகிறார்.